ஹாய் கேல வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம கிரஞ்சிரோல அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியை ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நம்ம சேனல் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ், உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம கிரஞ்சிரோல வின் பிரேக்கர் அனிமியோட சீசன் 1க்கான தமிழ் டப்பிங்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஐஷால் சர்வை யூசிங் போர்ஷன் என்கிற ஒரு அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. மொத்தம் இந்த அனிமியில் 12 எபிசோட் இருக்குது. முக்கியமாக இது ஒரு இசைக்காய் டைப் அனிமி தான். ஸோ யாருக்கும் இசைக்காய் டைப் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம டான் அனிமியோட முதலாவது எபிசோட ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்லையும் ஹிந்தி டப்லையுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு டப்பை இனிமே ரிலீஸ் பண்ணல நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை 24 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸுமே இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம மைட் டார்லிங் அனிமியோட சீசன் 2 இன்னுமே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல நண்பா. ஸோ இதையுமே ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கோச்சிட்டு உன்னை விட்டுட்டு அனுப்பி. இதுக்கு அடுத்து நம்ம காச்சியாகுட்டாங்கிற அனிமியோட முதலாவது எபிசோட தமிழ் டப்ல ஜூலை 6 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்லயே தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ ரீசெண்டா இந்த அனிமியோட தமிழ் டப் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லருமே செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுவுமே ஒரு வெத்தான அனிமியா இருக்கு மட்டுமே எதிர்பார்க்கலாம். பார்த்தாலே தெரிகிறதா? சரி, இதுக்கப்புறமா நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப்பை நம்ம கிரஞ்சிரோல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வர போறாங்க. இதுக்கு முதல் நம்ம அனிமி டைம்ஸ் இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் கன்னடா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா இந்த அனிமி டைம்ஸோட டப்பிங் எல்லாமே சுமாராக தான் இருக்கு. ஸோ அப்படித்தான் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே இருந்தது. முக்கியமாக சொல்ல போனால் நிறைய மிஸ்டேக் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டருக்கு வாய்ஸ் எல்லாமே செட் ஆகாத மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த மாசமோ அல்லது அடுத்த மாசமோ நம்ம கிரஞ்சிரோல இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப்பை எதிர்பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு கூவுடா. இதுக்கப்புறமா நம்ம அனிமி டைம்ஸ்ல டெத் நோட் அனிமியோட ஹிந்தி டப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல. கண்டிப்பா ஹிந்தி டப்ல கொண்டு வரதா இருந்தா இந்த அனிமியை தமிழ் தெலுங்கு கன்னடா டப்லயுமே நம்ம அனிமி டைம்ஸ்ல கொண்டு வருவாங்க. என்ன தேவையில்லாத அனிமி எல்லாமே டப் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்க டெத் நோட் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வெத்தான அனிமியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கூடிய சீக்கிரமா நம்ம டெத் நோட் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் கன்னடா டப்பையுமே நம்ம அனிமி டைம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஏய், நான் செத்துறேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. அதுக்கப்புறமா நம்ம ஃபயர் பவர்ஸ் அனிமியோட சீசன் 3 பார்ட் 1 எல்லா எபிசோடுமே இப்போ ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த அனிமியோட பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜனவரி மந்த்ல நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. முக்கியமா இது தமிழ் டப்லயுமே ரிலீஸ் ஆகிருக்குது. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இதுக்கு அடுத்து ஃப்ரைரன் பியாண்ட்ஸ் ஜர்னி என்கிற அனிமியோட சீசன் 2க்கான ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல அவைலபிளா இருக்குது. மொத்தம் சீசன் 1ல 28 எபிசோட் இருக்கு நண்பா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஃபீல் குட்டான ஒரு வெத்தான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அனிமியோட சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மந்த்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்லயுமே இந்த அனிமியோட சீசன் 2 எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறமா நம்ம அப்டகரி டேட்ஸ் அனிமியோட சீசன் 3 இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. இதுக்கப்புறமா ஆலியா சம்டைம் கைட்ஸ் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் என்கிற அனிமியோட சீசன் 2 இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியுமே நெக்ஸ்ட் இயர் ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ணதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த அனிமியோட முதல் சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல அவைலபிளா இருக்குது. மொத்தம் 12 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம பிளாக் கிளவர் அனிமியோட நியூ சீசன் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆகுதுமே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, இதுக்கப்புறமா நம்ம செயின்சா மேனோட நியூ மூவிக்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. முக்கியமா இந்த மூவி ஜப்பான்ல செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம். ஃபேமஸான இந்த ஃப்ரீ ஃபயர் கேமோட ஒரு அனிமி ஒன்றுக்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்கணும்னு தான் அந்த ட்ரெய்லருமே செக் பண்ணி பாருங்க. இதுக்கடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமியா விஜிலேண்டர்ஸ்ங்கிற அனிமியோட சீசன் 2 இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 1 இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல நண்பா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, இவ்வளோ தான் நண்பா இப்போதைக்கான அப்டேட். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.